லூக்கான் சுவிசேஷம் 10:19. இதோ சர்ப்பங்களையும் இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றே என்ன செய்ய முடியாது, நம்மள சேதப்படுத்த மாட்டாது. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ள அதிகாரம், சகல வல்லமை மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்துருக்க. ஒன்று நம்மளை என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்தவே முடியாது. ஆனால் நம்ம ஒன்று செய்யணும், எப்பவும் செவிச்சிட்டு இருக்கணும், தூச்சிட்டு இருக்கணும், பைபிள் வாசிக்கணும். நம்ம வாழ்க்கையில் பரிசுத்தமாக வாழ்ந்தவன பிசாசு நம்ம ஒரு காலம் என்ன செய்யணும், மேற்கொள்ளவே முடியாது. எப்படிப்பட்ட பிசாசு நம்ம மேற்கொள்ள முடியாது. அதான் சொல்லிட்டேன், சத்துருவின் சகல வல்லை மேற்கொள்ளங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கா. ஒன்றுங்களை சேதப்படுத்தாது. பார்த்தீங்களா, அருமையான வார்த்தை இவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காரு. நம்ம ஆண்டவராக இயேசுகிறது தான் சொன்னார். அது ஒன்று உங்களை சேதப்படுத்தாது, ஒன்றுமே உங்களை சேதப்படுத்த முடியாது. அவளை என்ன செய்யணும், சர்ப்பங்களின் தேளில் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. ஒன்று நம்மளை சேதப்படுத்த முடியாது. அதிகாரம் கொடுத்துருக்காரு, மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம். சத்துருவின் சகல வல்லமை, அவனுடைய வல்லமை எவ்வளோ இருக்கு, அத்தனை வல்லமை மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. நம்மளை ஒன்று என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ளவே நம்மளை முடியாது. அவனை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படிப்பட்ட மந்திரமாக இருந்தாலும் சரி, எத்தனை பெல்லீசனி வந்தாலும் வச்சாலும் சரி, அவனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு அதிகாரத்தை தேவன் கையில் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். நம்ம அந்த அதிகாரத்தை நம்ம உபயோகிக்க வேண்டும். கர்த்தரை கொடுத்த அதிகாரத்தை உபயோகிக்கணும். அப்போ நம்ம எந்த பிசாசை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவன் ஒன்றுமே கிடையாது. நம்ம இந்த வசனத்தை சொல்லி பாருங்க, நம்மளை பார்த்து பயந்து ஓடிடுவான்.